கூட எடுத்துட்டு வா. போறத பாருங்க, கூட ஓடுறத பாருங்க எப்படி பாருங்க. கூட ஓட முடியலடா. கூட எங்கப்பா கூட எடுத்துக்க போலாம். பாருங்க வீடியோல பேசிட்டு இருக்கோம். அவர் அவங்க பொண்டாட்டியை ஃபுல்லா கவர் பண்றாரு. ட்ரெஸ் பாத்தீங்களா? அக்கா போற அநியாயத்தை பாருங்க. இன்னும் வந்து ஏப்ரலே வரல, அதுக்குள்ள வெயில் நம்மள தாளிச்சு எடுத்து அந்த வெயில கருப்பானவ தான் நான் இப்படி கருப்பாயிட்டேன். எல்லாருக்கும் வணக்கம். இதழி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வீட்டுல இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்னென்ன சமைக்கிறோமோ அத்தனையும் பார்க்க போறோம். மொத்தமா ஒரு வீடியோ வாங்க எப்படி செய்யலாம். சண்டே வ்ளாக், சண்டே வ்ளாக் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்னன்னா, நிஷாக்கும் சௌமியாக்கும் வந்து அந்த செவுரு ஒட்டிய ஆட்டுடைய இது வரைக்கும் நான் செஞ்சதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போறேன். இவ்வளவுக்காக செய்யறோம். இது தட்டி கழிச்சு அந்த கடையில போனா கிடைக்கவே இல்லை. அப்பா இன்னைக்கு காலையில 7 மணிக்கு வரேன்னு போன வாரமே சொல்லி வச்சிருந்து இன்னைக்கு காலையில போய் வாங்கிட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு இதை செஞ்சு இவங்களுடைய சாப்பிட்ற ரியாக்ஷனும் சேர்த்து போடலான்னு இருக்கேன். பார்க்கலாம். அவன் பாருங்க வீடியோல பேசிட்டு இருக்கோம். அவர் அவங்க பொண்டாட்டியை ஃபுல்லா கவர் பண்றாரு. ட்ரெஸ் பாத்தீங்களா? அக்கா போற அநியாயத்தை பாருங்க. பாருங்க இதுதான் அந்த அது மூஞ்சிய பாருங்க. செவுருட்டியா எஸ்கேப் ஆயிட்டே இருந்தோம் நாங்க. அப்பாடா அப்பாடா அப்படின்னு இருக்க ஒவ்வொரு வாரமும் கிடைக்காது. இன்னைக்கு பார்த்து கிடைச்சிச்சு. முதல்ல ஒரு நாள் அப்பா ஒண்ணு வாங்கிட்டு வந்து செஞ்சு கொடுக்க சொன்னாரு சௌமியாக்காக. முதல்ல சாப்பிட்டீங்களா? நீங்க சாப்பிட்டுருப்பீங்க முதல்ல. அம்மா என்ன சொன்னாங்க? அத வந்து எனக்கு தெரியாது, செஞ்சது இல்லையா. நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணோன்னா அது எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி தலன்னு ஒழுக ஆரம்பிச்சிச்சு. அது செஞ்சு நல்லா இல்லை, சாப்பிடவே இல்லை. வாந்தி எடுத்துட்டு வந்தாங்க. பட்டிக்கு தான் எடுத்து வச்சோம். இன்னைக்கு வந்து உருப்படியா எங்க அத்தை பொண்ணுகிட்ட கேட்டா, அவன் முதல்ல தண்ணி ஊற்றி அவிச்சிட்டு செய்யுங்க சித்தினா. சரி அவ சொன்னதை வச்சு நான் செய்ய போறேன். நான் செஞ்சதே இல்லை இதெல்லாம். சரி வாங்க ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போறேன். இது இன்னைக்கு பர்த்டேக்கு போக வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ஒன்று கொழுப்பா பார்த்தீங்களா? அப்பா ஒண்ணு வாங்கிட்டு வராம 2 வாங்கிட்டு தெரியாது. சரி நான் முருங்கைக்காய் இல்லை, நான் போய் முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்துடுறேன். கறி குழம்பு மட்டன் குழம்பு வைக்கிறேன். முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டேன். உருளைக்கிழங்குலாம் இருக்கு. அப்புறம் புதினா இல்லை, புதினாவும் முருங்கைக்காவும் நான் போய் வாங்கிட்டு வரேன். அதுக்குள்ள இது பாருங்க நான் வேலை பண்ணிருக்கிறான்னு பாருங்க. சீஸ் போட்டு என்ன பண்றீங்க? அது நேற்று காட்ஸ் வெர்சஸ் காங் படத்துக்கு போகணுமா, அங்கே பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டோமா. அங்கே வந்துட்டு மெக்சிகன் சீஸ் டாப்பிங்ஸ் போட்டு கொடுத்தாங்க. அந்த டாப்பிங்ஸும் அந்த பாப்கார்னும் சும்மா வேற லெவலில். பாப்கார்ன் நம்ம பேசுனா என்னென்ன சொல்லுவாரு, படிச்ச புள்ள படிக்காதவங்க நம்ம நேத்து மட்டும் பாஸ்போர்ட்டுக்கு அப்பெல்லாம் கலாய்க்கிறது. இன்னைக்கு வந்துட்டு popcorn.com முடிஞ்சுதா? சரி அதான் அந்த மெக்சிகன் சீஸ் டாப்பிங்ஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நானும் தான் சாப்பிட்டேன். அதே டேஸ்ட் வருமா? வரும். அதே எப்படி செய்யறதுன்னு யூடியூப்ல பார்த்துட்டு அதை பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாப்கார்ன் செஞ்சு சாப்பிடலான்ட்டு ஒரு யூடியூப் பார்த்து செய்யறாங்க. பாத்தீங்களா? பட்டி கடைக்கு பரிசு எடுத்தா போதும். ஒரு குதிக்கிற குதுவியா பாருங்க. கடைக்கு என்ன முன்னாடி போட்டு கூட எடுப்போம். கூட எங்க இருக்கு? கூட எடுத்துட்டு வா. போறத பாருங்க. கூட ஓடுறத பாருங்க எப்படி பாருங்க. ஓட முடியலடா. கூட எங்கப்பா கூட எடுத்துக்க போலாம். கூட எங்க அங்கதான் இருக்கா? கூட எடு போலாம். அவர் கூட தான் இந்த குட்டி கூட. அது எடுத்து கொடுக்கணும். எடுத்துக்கோ பட்டி கூட எடுத்துக்கோ. கடைக்கு போலாம். வரலையா? வாழை பாருங்க. சரி நான் போயிட்டு வரேன். சவுண்ட் வர இதுல பட்டி கடைக்கு வேணாமா. கைஸ் பார்த்தீங்கன்னா சீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. அது உள்ளே வச்சு அப்புறம் இதை வந்துட்டு ஒரு மிக்சியில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடரும் மொட்டை கூட சேர்ந்து அரைக்க சொன்னாங்க. அது மட்டும் அரைச்சா அந்த டாப்பிங் ரெடி, மெக்சிகன் சீஸ் டாப்பிங். அப்புறம் இங்கே வெஜிடபிள்ஸ் கட்டிங் போயிட்டு இருக்குது. சாமியா கொஞ்சம் வெளியே வேலையாக இருக்குது. அம்மா அதுக்குள்ளே அடுத்த ரெசிபி ஏதோ செஞ்சுட்டாங்க. என்னம்மா செஞ்சீங்க? முட்டை தொக்கு. நம்ம வீட்டில் என்ன பிரச்சனைனா, மட்டன் செஞ்சா சுபாஷ் சாப்பிட மாட்டான். இப்போ மட்டன் வந்து அப்பாக்கும் நிஷாக்கும் முட்டை எப்படி வேர்த்து ஊற்றி பாருங்க. வெயில் முடியலை மட்டும் இல்ல, எது செஞ்சாலும் யாரோ ஒருத்தங்க சாப்பிட மாட்டாங்க. யாரோ ஒருத்தங்க. அது யாரு? அவங்க நேரா சொல்லுங்க. சில மீன் மட்டும் தான் சில பேர் சாப்பிடுவாங்க. பேசணும் காமனா பேசணும். ஏன் பேச்சுக்கோ வராங்க பாத்தீங்களா? எனக்காச்சும் வயசாயிடுச்சு, எது சாப்பிடலால பரவாயில்ல. இப்ப உங்களுக்கு சின்ன பசங்க தானே, எது கொடுத்தாலும் சாப்பிடல, சாப்பிடறது கிடையாது. சரின்னு இவனுக்காக சிக்கன் 65 மசாலா போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து கீ ரைஸ் பண்றோம். அதனால வந்து கீ ரைஸ்ல அது என்னது, ஒயிட் புலாவா, ஒயிட் குஸ்கா. அது வந்து நிஷாவோட அவங்க வீட்டுல ஃபேவரட்டா. அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து மட்டன் குருமா, அப்புறம் சிக்கன் 65. சுபாஷ் வந்து மட்டன் குருமா ஊத்திக்க மாட்டேறதுனால அவனுக்கு முட்டை குழம்பு. பட்டிக்கு எனக்கு ஆயாக்கு வந்து ரசமும் சிக்கன் 65 ஆயா குத்துருவாங்க. நானும் இந்த முட்டை தொக்கு வச்சு சாப்பிட்டுப்பேன். இங்க வந்து கறி வேகுது. இதை வந்து ஆமா மட்டன் வேகுது. செவுரு ஒட்டி வந்து வெந்திரிச்சு எடுத்துட்டேன். அந்த தண்ணி நிறைய வேஸ்ட். நான் அது வேஸ்ட் ஆக வேணாம், சிம்ல வச்சு கொதிக்க வச்சிருக்கேன். அதை கட் பண்ணி போட்டு. गाइस இந்த வீடியோ பாக்குற எல்லாரும் யார் யாருக்கு செவுரு ஒட்டி பிடிக்காதுன்னு கமெண்ட்ல பண்ணுங்க. அந்த வாசனையே அப்படியே
சொல்லக்கூடாது, திட்டுவாங்க ஒரு இவன் மாதிரியா. வந்து இதுதான் இல்ல உனக்கு குத்துருவேன். இல்ல. எதை செஞ்சாலும் ஐயோ நாத்திகமையா பட்டிக்குன்னு சில கறி வாங்கி வந்து வைப்போம் நாங்க ஈரலி எலும்புன்ட்டு. அதை விட கேவலமான வாசனை வருது இது வர வாசனை. அவங்கள நல்லா திட்டுங்க கமெண்ட்ல. சாப்பிட்டா உடம்புக்கு யார் யாருக்கு பிடிக்காதோ. நாய் சாப்பிடலாம் பரவாயில்ல, அவ மாசமா இருக்கு. நான் யாரையுமே சாப்பிட வேணாம்னு சொல்லல. சௌமியா சாப்பிட இவங்க 2 பேரும் சாப்பிட்டா உடம்புக்கு ஹெல்த்தி. நான் சாப்பிடலாம் பரவாயில்ல, பிள்ளைங்க சாப்பிடணும் செஞ்சு தரேன். இவன் அவளுங்களே சாப்பிட விடாம. நான் சாப்பிட விடாமலாம் பண்ணலப்பா, எனக்கு பிடிக்கலதான் சொன்னேன். இப்படி சொன்னா குழந்தைங்க சாப்பிடுங்களா சொல்லுங்க. அவளுங்களே எப்படியும் நான் அந்த பிரெயின் வாஷ் பண்ணி சாப்பிடணுமான்னு செல்ல குட்டிங்களா வேற குட்டிங்களா கொஞ்சி வச்சிருக்கேன். சரி இப்ப அடுத்து என்ன பண்ண போறீங்க? கறி வேகட்டும், குழம்பு தாளிக்கணும். முட்டை ரெடி ஆயிடுச்சு, சாதம் வெடிச்சிட்டேன், ரசம் வச்சுட்டாங்க. எல்லாம் இங்க வச்சிட்டீங்களா? சாதம் ரசம் வச்சுட்டேன், முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்ப அடுத்து ஒண்ணு செய்யணும். தேங்காய் அரைச்சிக்கிற குழம்பு. சரி அரைங்க. கைஸ் இந்த ஃபேன் எதுக்கு அந்த பக்கமா யாரும் இல்லாத இடத்துல ஓடுதுன்னு யோசிக்காதீங்க. இது வந்துட்டு அப்பாவோட ஐடியா தான். இது எங்களுக்கு தெரியாது, எப்பயோ சொன்னது. நாங்க எப்பவுமே யூஸ் பண்ணுவோம். இப்போ வீடியோல காட்டுறோம். என்னன்னா அதிகமா நெடி வருதுன்னா எக்ஸாஸ்ட் போடுவோம். அதுவுமே பத்தலைன்றதுனால இதுவும் எக்ஸாஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணிப்போம். ஃபேன் அந்த சைடுக்கா திருப்பி போட்டா இது வழியா காத்துல இழுத்து அந்த சைடு வெளியே காத்தள்ளிடும். இது அப்பாவோட ஐடியா. புரியல? தகவலுக்கு நன்றின்னு சொன்னேன். சரிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு செம்மையா தாகமாக இருக்கும்ல, அதனால ஜூஸ் போடலாம்னு சொல்லிட்டு கிர்னி பழம் அம்மா இப்போ கடைக்கு போனாங்கல்ல, வீடியோவில் காமிச்சாங்க. அப்போ போயிட்டு கிர்னி பழம் வாங்கிட்டு வந்தாங்க. அதான் ஜூஸ் போட்டுட்டு இருக்கோம். என்னடா இவ்வளோ செய்கிறாங்களே, சாப்பிடுவாங்களா இல்லை என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்காதீங்க. சண்டே அந்த மாதிரி யாராவது மாதத்தில் ஒரு நாள் முடியாத மாதிரி நிறைய செஞ்சு சாப்பிடுவோம். கிழிப்பாங்க இவங்க, கிழிப்பாங்க பாருங்க சாப்பிட்றது. நான் சாப்பிடும் போது வீடியோ காமிக்கிறேன், யார் யார் என்ன சாப்பிட்றாங்கன்னு பாருங்க. கிர்னி பழத்தோட அப்படியே சௌமியாமா சென்ட்ரி. இத்துடன் சௌமியா என்னது இணைகிறாள், விடை பெறுகிறாளா? இப்பதான் வந்திருக்கேன் நானு. பாய் சொல்றேன். கைஸ் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. என்ன ஜூஸ்? கிர்னி பழம் ஜூஸ். தாயத்து குடி. அப்படியே அம்மா கொடு, அப்பா கொடு, அப்பா ஒரு கிளாஸ் கொடு. அம்மாக்கு முதல்ல அம்மா சமையல் பண்ண காமிச்சுக்கலாம். அம்மா அப்படியே ஜூஸ் முடியல எப்படி இருக்கு பாருங்களேன், நனைஞ்சிட்டு இருக்கு. இதோட கிச்சன் கிட்ட வந்தா பயமா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வந்து பயமா இருக்கும். ஏன்னா மத்த நாள் எல்லாம் காலையில முடிச்சிருவோம். சண்டே அன்னைக்கு மதியானம் செய்யுமா? சண்டே அன்னைக்கு எப்படி போகுதுன்னே தெரியாது. வெறுப்பா இருக்கு ஞாயிற்றுக்கிழமை. மத்த நாள்ல எப்படி காலையில ஒர்க் முடியல எப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. வெயில் முடியல, உங்க ஊர்ல எல்லாம் வெயில் எப்படி இருக்கு? இன்னும் வந்து ஏப்ரலே வரல, அதுக்குள்ள வெயில் நம்மள தாளிச்சு எடுத்து அந்த வெயில கருப்பானவதான் கருப்பாயிட்டு. கைஸ் பார்த்தீங்கன்னா இது எடுத்து ஆற வச்சு உடச்சி இந்த மாதிரி மிக்சியில் போட்டுக்கிட்டேன். கூட கொஞ்சோண்டு இது வெறும் மிளகாத்தூள் தானே, கட்டுறேன். வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும் காரத்துக்கு. போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு முக்காவாசி. இப்ப நம்ம பாடிக்கு சாப்பாடு கட்டி பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிடலாம். பவுடரும் காமிச்சிருங்க. பவுடரும் வந்து அரைச்சாச்சு பார்த்தீங்களா? பவுடர் மாதிரி வந்துருச்சு. பாட்டிக்கு சாப்பாடு கட்டுறேன்னா கேட்பாங்க, பாட்டி இங்க இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஆயாக்கு வந்து அவங்க சொந்த வீடு அங்க இருக்காங்க தான் இருப்பாங்க. நம்ம எப்பவுமே காலையில செய்யும்போது பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் செஞ்சு அப்பா கூடயே அப்பா வேலைக்கு வந்து கொடுத்து அனுப்பிடுவோம். சண்டே போது மட்டும் நம்ம சமைச்சு சுட சுட கொடுப்போம். இன்னைக்கு அதான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆயா எப்பனா ஃப்ரீயா இருந்தாலும் இங்க வருவாங்க. அவங்களுக்கு கால் ஹேண்டிகேப் அப்படின்னா நடக்க முடியாது, அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப கால்லாம் ரொம்ப வலிக்குதுன்னு அங்கேயே தான் இருக்காங்க. ஆயா வந்து புலாவ்லாம் அதிகமாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால ஒயிட் ரைஸு, கொஞ்சமாக புலாவ், ரசம், 65. நான் சாப்பாடு கட்டியாச்சு, எடுத்து இப்போ பேக்கப் பண்ணி வேண்டியதான். கையோட அம்மா சுட சுட சிக்கன் 65 போட்டாங்க. எடுத்தீங்களா? அப்படியே வெங்காயம் போட்டிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் போடலாம் நம்மளும். லெமன் வந்து சாப்பிட சொல்ல லெமன் மேலே போட்டு சாப்பிட்டுக்கலாம். சிக்கன் 65 ரெடி. சாதமும் ரெடி. இது வந்து ஒயிட் குஸ்காவா என் மருமக சொன்னா நல்லா சூப்பரா பளபளன்னு வந்துச்சு. நம்ம பிரியாணி செய்யற அதே சேம் மெத்தேடு தான். மிளகாத்தூள், கரம் மசாலா இதை ரெண்டுமே சேர்க்கல. பச்சை மிளகா போட்டிருக்கோம், அவ்வளோதான், வேற ஒண்ணுமே இல்லை. மற்றபடி எல்லாமே சேர்த்துருக்கேன் நான் போட்டுருக்குது. அப்படியே ஆயாக்கு பேக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சாப்பாடு ரெடி. சாப்பாடு வைக்க போறோம். இதான் என்னதுமா? செவரொட்டி தான். அப்புறம் மட்டன் குழம்பு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், மட்டன் போட்டு குழம்பு. அப்புறம் இதுக்கு ஸ்பூன் இருக்கணும். சௌமியா இங்கே வாமா. நெக்ஸ்ட் இது முட்டை தொக்கு. தொக்கு அதுலேயே கொஞ்சம் தொக்கா வச்சுருக்கேன். அப்புறம் ரசம். இது வந்து 65க்கு மேலே இவங்க பிழிஞ்சிட்டு இது போட்டு சாப்பிட்றதுக்கு. அப்புறம் குட்டியா முட்டை. அது வந்து எதுக்குன்னா வாங்கிட்டு வரும்போது முட்டை உடஞ்சிடுச்சு. அது வந்து ஆம்லேட் பொரிச்சு வச்சிருக்கேன். அப்படியே இருப்பா கொஞ்சம் வைக்கிறேன்.
அவன் தட்டை காமிங்களா முதல்ல, அவன் தட்டில் கறி இருக்க பாருங்க, சிக்கன் 65 மட்டும் வச்சுருக்கான் பாருங்க. இது பேர் என்னது கறி இல்லாம? ஐயோ அறிவு, அந்த மாதிரி பண்ணா அந்த தந்தூரி பண்ணா மட்டும் சாப்பிடாத, கறி குழம்பு ஊத்தினா பாருங்க, மட்டன் சாப்பிட மாட்டான். கறி குழம்பு நான் கொஞ்ச நாள் கழிச்சு ஊத்திப்பேன். போய் சொல்றான், ஊத்தி சாப்பிட சொல்ல ஊத்திக்க மாட்டான். அந்த செவி ரொட்டி செஞ்ச கொஞ்சம் கூட வச்சு சாப்பிட பாருங்க, உடம்புக்கு எவ்வளவு நல்லது. சாப்பிடல அவ்வளவுதான். இங்க பாருங்க, செஞ்சது 3 பேர் தான் செவி ரொட்டி வச்சு சாப்பிட்றாங்க, கறி குழம்பு 3 பேர் தான். அவர் நெக்லாம் அதை மட்டும் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு பாருங்க. அதுவும் சௌமியா மூஞ்சியை காமிக்கலாம் எப்படி வச்சுருந்தது பாருங்க அந்த செவி ரொட்டிக்காக. ரெண்டும் அப்படியே அழுவாத குறைய அந்த சாப்பாடை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்குங்க. இதுங்களை வச்சு நான் என்ன பண்றது சொல்லுங்க. இவ்வளோதான் இன்னைக்கு சண்டே நம்ம வீட்டில் செஞ்சது. உங்க வீட்டில் என்னென்ன செஞ்சிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.